வணக்கம். வரலாத்துல சில தேதிகள்லாம் சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய சமூக மாற்றத்தோட அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் கோவில் நுழைவு நாள். இது ஏன் இவ்ளோ முக்கியம்? குறிப்பா நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1933. நம்ம பேச போற இந்த முக்கியமான சம்பவத்தோட சென்டர் பாயிண்டே இந்த வருஷம்தான். இந்தியாவில் சமூக சமத்துவத்துக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச வருஷம் இது. ஆமா, 1933ல ஜனவரி மாசம் 8ஆம் தேதி. இந்த தேதியை தான் இந்தியா முழுக்க கோவில் நுழைவு நாள் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக ஒரு நாளை இப்படி ஸ்பெஷலா அறிவிக்கணும்? அதுக்கு பின்னால என்ன காரணம் இருந்துச்சு? அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அதாவது காந்தியோட சமூக பணிகள், அதுக்கு பின்னாடி இருந்த சூழல் எல்லாத்தையும் பார்த்தாதான் இது புரியும். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் தான். அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் காந்திஜி தன்னோட முழு கவனத்தையும் தீவிர அரசியல்லேருந்து மாத்தி ஒடுக்கப்பட்ட மக்களோட சமூக முன்னேற்றத்துக்காக திருப்பினார். சொல்லப்போனா இதுதான் தீண்டாமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தோட ஆரம்பம். சரி, அப்போ அவரோட ஃபோக்கஸ் எதுலலாம் இருந்துச்சு? முக்கியமா மூணே விஷயங்க. ஒன்னு, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். ரெண்டாவது, சுத்தம் மற்றும் சுகாதாரம். மூணாவது, மது பழக்கத்தை விட்டுடணும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சரி செஞ்சாலே போதும், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திடலான்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. காந்தி செஞ்ச இந்த முயற்சிகள்லாம் தனித்தனியா பார்க்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு பெரிய ஒருங்கிணைந்த இயக்கத்தோட ஒரு பகுதி தான். அந்த இயக்கத்தோட பேரு தான் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மொத்த தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீ காந்தி எதை நினைச்சாரு? என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் கோவில் நுழைவு போராட்டம். ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போலாம் கோவிலுங்கிறது சும்மா சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல, அதுதான் ஊரோட சமூக மையம். அங்க எல்லாருக்கும் சம உரிமை கிடைச்சா அதுதான் உண்மையான சமூக சமத்துவத்துக்கான முதல் ஸ்டெப்புன்னு காந்தி நம்பினாரு. இந்த கோவில் நுழைவு போராட்டத்தோட உச்சக்கட்டமா இதோட முக்கியத்துவத்தை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிகழ்வாதான் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த போராட்டத்தோட வீரியத்தை நாடு பூரா கொண்டு போகணும்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 1933 ஜனவரி 8ஆம் தேதி தான் கோவில் நுழைவு நாள். இது சும்மா ஒரு தேதியை அறிவிக்கிற விஷயம் இல்லைங்க, இது சமூக சமத்துவத்துக்கான ஒரு பிரகடனம். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸை ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். நான் கேட்குற கேள்விக்கு உங்களால சரியா பதில் சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. முதல் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோவில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்ட கரெக்டான வருஷம், தேதி என்ன? கரெக்ட் ஆன்சர் 1933 ஜனவரி 8. இந்த தேதியை மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, காந்தியோட தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தோட மையப்புள்ளியா இல்லனா இதயமா கருதப்பட்டது எது? அதுக்கு பதில் கோவில் நுழைவு போராட்டம். ஆமா, இதுதான் அந்த இயக்கத்தோட ஹார்ட்டா இருந்துச்சு. கடைசியா காந்திஜி ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக எந்தெந்த விஷயங்கள்ல அவரோட கவனத்தை செலுத்தினாரு? பதில் சிம்பிள். கல்வி, சுத்தம், அப்புறம் சுகாதாரம். இந்த 3 விஷயம்தான் அவரோட சமூக சீர்திருத்தத்தோட 3 தூண்கள் மாதிரி இருந்துச்சு. அப்போ 1933 ஜனவரி 8ங்கிறது ஒரு சாதாரண தேதி கிடையாது. அது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான, சமத்துவத்துக்கான ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சம்பவம் நமக்கு என்ன சொல்லித் தருது? வரலாற்றுல ஒரே ஒரு நாளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்க முடியும்? இத பத்தி யோசிங்க. அடுத்த பகுதியில பார்க்கலாம்.